அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. டெட் தேர்வோட ரிசல்ட்டுகளை வெளியிடுறதுக்கு உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் தடை விதித்திருந்தா கூட, நமக்கு அப்பப்போ டெட் சம்பந்தமான நம்பகமான செய்திகள் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நமக்கும் தினந்தோறும் அது சம்பந்தமான மதிப்பெண் சம்பந்தமாவோ அல்லது அது ரிசல்ட் சம்பந்தமாவோ, இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ண கொஷின்ஸ் நம்பர் சம்பந்தமாவோ, டிஆர்பியில் என்ன இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு சம்பந்தமாவோ செய்தி கிடைச்சிக்கிட்டு தாங்க இருக்கு. அப்பப்போ ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி நமக்கு கிடைக்குது, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சோர்ஸ் செய்தி கிடைக்குது, அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஆனால் கிடைக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்பகமான செய்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட நம்பகத்தன்மையை உறுதி செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அதை செய்தியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தா டெட் தேர்வின் இறுதி விடை குறிப்பை தயார் செய்வதில் டிஆர்பி தீவிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பகமான செய்தி கிடைச்சிருக்குதுங்க. அந்த செய்தியை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம அப்படியே பார்க்கலாம். கடந்த 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் தற்காலிக விடை குறிப்பு வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் தாங்கள் எந்தெந்த வினாக்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டுமோ அவற்றை ஆதாரத்தோடு தெரிவித்தனர். ஸோ இது எல்லாமே நம்ம செஞ்ச விஷயம்தான் வந்திருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தாள் 1ற்கு 20க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கும் தாள் 1ல 20க்கும் மேற்பட்ட வினாக்கள் அப்ஜெக்ஷன் ஆயிருக்குதுங்க. தாள் 2ல் கணிதம் அறிவியல் பிரிவில் 15க்கும் மேற்பட்ட சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல 15க்கு மேல அப்ஜெக்ஷன் ஆயிருக்குதுங்க மேற்பட்ட வினாக்களுக்கும், சமூக அறிவியல் பிரிவில் 10ற்கும் மேற்பட்ட வினாக்களுக்கும் ஆசிரியர்கள் அதிக அளவில் ஆட்சேபனை செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்குது. அப்படி இது ஒரு நம்பர்ஸ் தெரியுதுங்க நமக்கு. இந்த ஆட்சேபனைகள் ஆதாரங்களின் அடிப்படையில் தேர்வர்கள் கொடுத்த ஆதாரங்களை பரிசீலித்து அவற்றிலிருந்து சரியான விடை குறிப்பை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆமாங்க, நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண பிறகு இந்த அப்ஜெக்ஷன்ல உள்ள ஆதாரங்களை வச்சு எதெல்லாம் டிஆர்பி ஏத்துக்குதோ அதை வச்சு இறுதியா இறுதிக்கு ரெடி பண்ணுவாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, விடை குறிப்பு தயாரிப்பு நிறைவடைந்தவுடன் பார்த்தீங்கன்னா தெரியும். விடை குறிப்பு தயாரிப்பு நிறைவடைந்தவுடன் அதனை அடிப்படையாக வைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியரின் ஓஎம்ஆர் மாணவர்கள் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, எல்லாமே எழுதின எல்லாருமே ஆசிரியர்கள் தானே. ஆசிரியர்களின் ஓஎம்ஆர் எனப்படும் விடைத்தாள்கள் திருத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. உயர்நீதிமன்றம் வருகின்ற ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை டெட் தேர்வுகளின் முடிவுகளை வெளியிட தடை விதித்து இருக்கின்ற நிலையில் தேர்வு முடிவுகளை தயார் செய்து வைக்கும் வேளையில் டிஆர்பி ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றன. அப்படின்னா பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிருவாங்க போல இருக்கு டீச்சர்ஸ். நமக்கு ஆகஸ்ட் 24 அன்னைக்கு தடை விலக்கி கொள்ளப்பட்டால், ஏன்னா அன்னைக்கு தமிழ்நாடு அரசு டெட் மார்க் சம்பந்தமாகவும் ஸ்பெஷல் மதிப்பெண்கள் தொடர்பாகவும் தன்னுடைய கொள்கை முடிவை கோர்ட்ல அறிவிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அதனால தடை நீக்கப்பட்டா அடுத்த ஓரிரு நாட்கள்ல நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கூட டிஆர்பி இருக்கலாம். பரவாயில்ல, நல்ல செய்தி தான். இப்போ தடை விலக்கப்பட்டா ரொம்ப விரைவில் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் போல இருக்கு. ஸோ பரவாயில்ல, நல்ல செய்தி தான் கிடைச்சிருக்கு. நாம பார்க்கலாம். இது சம்பந்தமா வேற ஏதாவது செய்தி இருந்தால் நான் உங்களுக்கு நம்பகமா செய்தி கிடைக்கும் போது அப்டேட் பண்றேங்க. தேங்க்யூ.